குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் பயங்கரமான ஒரு கிராஷில் முடிஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் யூஎஸ் மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, பாருங்கள், லாஸ்ட்டு ஃப்ரைடே டவ் 30 695 பாயிண்ட் டவுனு, எஸ்எம்பி 200 பாயிண்ட் டவுன் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆயிருக்கு பாருங்கள். நாஸ்டாக் கம்போசிட் 1121 பாயிண்ட் டவுனு. ஸோ இதனால் அதுக்கப்புறம் அதாவது அப்போ ட்ரேட் ஆகிற ஒரே இண்டெக்ஸ் எதுனா டேக்ஸ் மட்டும் ட்ரேட் ஆகும். இவன் பாசிட்டிவில் இருந்தான், அப்படியே 185 பாயிண்ட்டு மைனஸ்கே போயிட்டான். இதோட போச்சா பார்த்தீங்களா? நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 23,091, 356 பாயிண்ட்டு டவுனில் காட்டுது. ஓகேங்களா? இது நீங்கள் கிஃப்ட் நிஃப்டியில் போய் பார்த்தாலும் சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கும், பட் லிட்டில் பிட்டு வேரியேஷன் இருக்கலாம். ஓகேங்களா? இவனும் அதே தான் இருக்கான், 23,091, 356 பாயிண்ட் டவுனில் இருக்குது நம்ம மார்க்கெட். இப்போ மணி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது சண்டேயில். ஏன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு கிராஷ் வந்திருக்கு? ஃபால் எல்லாம் இல்லை, இது பேர் கிராஷ். ஓகேங்களா? அங்கே வந்த முக்கியமான ஒரு டேட்டா, ஸ்ட்ராங் யூஎஸ் ஜாப் டேட்டா. இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது யூஎஸில் நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டு 1,72,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி உள்ளதாக அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா 80,000 85,000 மட்டும்தான் வரும். அப்படி வந்ததுன்னா மார்க்கெட்டில் ஒரு ரேட் கட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருந்தது. பட் வந்த ரிப்போர்ட்டு 1,72,000 புதிய அன்எம்ப்ளாய்டு. ஸோ இதனால் மார்க்கெட் பெரிய லெவலில் பலவீனமாச்சு. நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு பக்காவான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், பட் மார்க்கெட்டுக்கு இது நெகட்டிவ். அதனால் என்ன ஆச்சு? யூஎஸ் எக்கனாமி இன்னும் பலமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஓகே, மார்க்கெட்டுக்கு இது டேஞ்சரஸ். அதனால தான் சொன்னேன், ஃபெட்ரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் வந்து இன்னும் கூட கூட்டலாம் அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதனால தான் ஃப்யூச்சரில் பெரிய செல்லிங்க்கு வர்றதுக்கான காரணமாக யூஎஸ் மார்க்கெட் இருந்தது. ஏன்னா அது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டே நம்ம பார்க்கும்போது 300 வேரியேஷன் மாறி மாறி இருந்தது. அவன் 396 இருந்தான், இவன் 300 சம்திங் மைனஸில் இருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருந்தது நாஸ்டாக் எல்லாம். நாஸ்டாக் ஏன் இந்த மாதிரி 1130 எவ்வளோ பாயிண்ட் பார்த்தோம், 1121 பாயிண்ட், இவ்வளோ பாயிண்ட் விழுந்திருக்கு. எஸ்எம்பி இந்த மாதிரி 200 பாயிண்ட் விழுந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் விழுது. ஏன் இந்த மாதிரி நாஸ்டாக் எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சி கண்டிருக்குன்னா, அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கிராஷ் ஆகிருக்கு. இந்த ஏஐ ரேலி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த சிப் ஸ்டாக்ஸ் கடுமையான ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக என்விடியா, அப்புறம் அந்த அட்வான்ஸு மைக்ரோ டிவைசஸ்னு ஒன்று இருக்குது அது, அப்புறம் இன்டெல், அப்புறம் பிராட்காம் அப்படின்ற இந்த சிப் ஸ்டாக்ஸ்லாம் பல சதவீதம் மார்க்கெட் வந்து சரிஞ்சிருக்கு. அதனால தான் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக கீழே விழுந்திருக்கு. இந்த பிராட்காம் ஏர்னிங் அண்டு கைடன்ஸ் இதுதான் சந்தையை மிகப்பெரிய லெவலில் செல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஊடகங்கள்லாம் தெரிவிச்சிருக்கு. அதோட போச்சா மிடில் ஈஸ்ட் டென்ஷனு, யூஎஸ் ஈரான் பீஸ் ஸ்டாக் வந்து எந்த வித முன்னேற்றம் இன்றி அப்படியே ஒரு போர் பதட்டத்திலேயே இருக்குது. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. அப்போ இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன்னமும் நீடிக்கிட்டே இருக்கிறதுனால ஜியோ பொலிட்டிக்கல் ஒரீஸ் வந்து மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது ரிஸ்க் அசட்டில் இருந்து பணம் வெளியே போகுது. எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா சேஃப் அசட்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுதான் மார்க்கெட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த குளோபல் ரிஸ்க்கு ஆஃப் மோடில் இருக்குது. அதாவது அமெரிக்கா மட்டும் இல்லை, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் டவுனு, எஸ்எம்பி ஃபியூச்சர்ஸ் டவுனு, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வீக்காக இருக்குது. கிரிப்டோ கூட பெரிய லெவலில் ப்ரெஷரில் இருக்குது. இது உலகளாவிய ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டை இது உருவாக்கியிருக்கு. சுருக்கமாக
லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கு மிக மிக காரணம் இந்த ஸ்ட்ராங் யூஎஸ் ஜாப் டேட்டா, அப்புறம் அந்த ரேட் கட் வராது அப்படின்ற ஒரு ஹோப்பு மக்களிடையே குறைஞ்சதுனால, பாண்ட் ஈல்டு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆனதுனால, டெக் அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் செல்லிங் வந்ததுனால, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் கிராஷ் ஆனதுனால, இந்த எல்லா காரணமும் சேர்ந்து தான் வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டை பெரிய லெவலில் செல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. அதோட விளைவு தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து 23,091 ட்ரேட் ஆகுது. நம்ம எவ்வளோவில் முடித்தோம் லாஸ்ட்டு ஃப்ரைடே? 23,366. ஓகேங்களா? இப்போ இந்த டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சி விழுந்திருக்கு. அப்போ இதோட தாக்கம் வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது குறிப்பாக ஐடி செக்டாரில் என்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும்? ஏற்கனவே அவன் கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறான். இன்ஃபோசிஸ் விழுந்திருக்கான், டிசிஎஸ் விழுந்திருக்கான், ஹெச்சிஎல் விழுந்திருக்கான், விப்ரோ விழுந்திருக்கான். எல்லா விதமான ஸ்டாக்ஸ் ஐடி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் கீழே தான் விழுந்திருக்கு. அதோட போய்டுன்னு கேட்குறீங்களா? எஃப்எம்சிஜி அது பெரிய ப்ரெஷரில் இப்போ மாட்டிக்கும். பேங்கிங் செக்டார் பெரிய லெவலில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எத்தனை பாயிண்ட்டு கீழே விழும், எவ்வளோ பாயிண்டில் அது ரெக்கவரி ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரில. ஓகேங்களா? இதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா நம்ம திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் எப்படி தான் என்ன தான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷியோராக தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வரப்போகிறது கிடையாது அப்படின்றது. அதிகப்படியாக 100% கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரப்போகுது. அந்த கேப் டவுன் ஓப்பனிங் 100லேருந்து 250 பாயிண்ட் வருமா, இல்லை 300லேருந்து 400 பாயிண்ட் வருமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஏன்னா இப்போது வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சது. சனி ஞாயிறில் பெரிய தலைகள்லாம் ஏதாவது பேசி ஏதாவது ஒரு மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் 400 பாயிண்ட் குறைஞ்சின்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அந்த சைக்காலஜி சப்போர்ட் 23,000 அது அங்கே பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதையும் தாண்டி கீழே ஓப்பன் ஆகுதா, இல்லை 23,150 100ல் ஓப்பன் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா, இந்த 400 பாயிண்ட் அப்படின்றது 400 பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 150லேருந்து ஒரு 250 பாயிண்ட்டு கம்பல்சரி கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது மாற்றங்கள் வந்தால் என்னென்னா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில், இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் நம்ம பார்க்கவே வேணாம். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் சரிஞ்சு தான் இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இவன் ஒரு 80, 88 அப்படி வந்துட்டானா, அப்போ நான் சொன்ன மாதிரி 100லேருந்து 150 பாயிண்ட்டு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் 93லேருந்து 95, 98ன்னு போயிட்டானா 500 பாயிண்ட்டுக்கு கேப் டவுன் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஓகேங்களா? நாளைக்கு மாற்றம்னு ஒன்று வந்தால் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து குறையணும், 90க்கு கீழே போயிடணும். 90க்கு கீழே போச்சுன்னா இந்த 300லேருந்து 400 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 150லேருந்து ஒரு 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஆபத் பாண்டவன் தான் நாளைக்கு காலையில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுறான் அப்படின்றத பார்த்தா தான் இந்த இப்போ இருக்கிற இந்த 356 பாயிண்ட்டு அட்லீஸ்ட் 400 பாயிண்ட்டுனே வைங்களேன், இது அப்படியே கேப் டவுன் வருமா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்போ நிஃப்டி 50க்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே தான் இனிமேல் நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறப்போகுது. புதுசாக நம்ம ரெசிஸ்டண்ட் எதையுமே பார்க்க வேணாம்னா 23,368க்கு மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டண்ட்டில் நம்ம பார்க்கவே வேணாம். நம்ம பார்க்க போகிறது இனிமேல் என்னென்னா, இந்த சப்போர்ட் எல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ அதை தான் நம்ம ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நமக்கு மார்க்கெட் திங்கட்கிழமை எவ்வளோ பாயிண்ட் கேப் டவுன் ஆகும், அங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது 74,282 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 74,243 இருக்குது. ஸோ ஒரு 41 பாயிண்ட்டு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜுக்கும் ரியல் க்ளோசிங்க்கும். அப்போது ஒரு கேப் டவுன் அப்படின்றது நமக்கு கண்கூடாக இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ நிஃப்டி 50யே ஒரு 360 பாயிண்ட்டு ஃப்யூச்சரில் இருக்கிறது மைனஸில் இருந்தால்,
இவன் 3 மடங்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸ். அப்படின்னா இவன் எவ்வளோ இறங்கலாம் அப்படின்னா ஒரு 800 1000 பாயிண்ட்டுக்கு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 700லேருந்து ஒரு 900 பாயிண்ட் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 350 பாயிண்ட்டும் கேப் டவுன் ஆனால் தான், ஓகேங்களா. நான் இப்போ இருக்கிற டேட்டாவை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த 356 பாயிண்ட்டு நிஃப்டி 50 கீழே இறங்குச்சுன்னா இவன் அட்லீஸ்ட்டு ஒரு 900 பாயிண்ட்டாவது கீழே கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் கேப் டவுன் வந்தானா இந்த சப்போர்ட் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் எல்லாம் என்னவா மாறிடும்னா ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அப்போ அவன் எங்கே ஓப்பன் ஆவான்? இது 24,282, ஒரு 1000 பாயிண்ட்டுனா 73,282. அப்போ அது எங்கே ஓப்பன் ஆகும்? 73,000 இங்கே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் சென்செக்ஸ். இதுதான் அப்போ வந்து சப்போர்ட். இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இது சப்போர்ட். இதை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக அது கீழ் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷரில் இறங்கும். பட் ஓஐ சார்ட்டை செக் பண்ணால் இந்த இடம் எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ராங்கான ஓஐ பில்ட் ஆகிருக்கும் சப்போர்ட்டில். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே சடனாக ஒரு பவுன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி தான் பல வாட்டி நடந்திருக்கு. நம்ம இருந்தாலும் 2 பக்கமும் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஏன்னா பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செயினில் போங்களேன். ஆப்ஷன் செயினில் போனீங்கன்னா ஓஐயில் போய் வைப்போம். 73,200 ஓப்பன் ஆகுது மார்க்கெட். நம்ம அப்படி தானே சொன்னோம். 73,200 இங்கே இருக்குது. இங்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக எதுவுமே பில்டப் ஆகலை. ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 74,000 இருக்குது. ஆனால் மார்க்கெட் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் வரும், ரிவர்ஸ் பவுன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த டேட்டாவை வச்சு பார்த்தா. இப்போ இது ஆஃபில் இருக்குது, ரியல் பிக்சர் நமக்கு தெரியாது எவ்வளோ ஓயில் பில்டப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவர்ஸ் உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் வந்து மறுபடியும் செல் ஆஃப் ஆகுதா அப்படின்றத நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ராடே டைமில் தான் பார்க்கணும். இதை ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே வருது அப்படின்னா இப்போவே 1000 பாயிண்ட் கீழே வந்துடுச்சு, அதுக்கும் கீழே போகுது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நாளைக்கு பெரிய டவுனில் மறுபடியும் கீழே தான் வரும். அப்போ இவன் 1000 பாயிண்ட்ன்றது இன்னும் கீழே இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம், அதாவது இந்த ஓப்பனிங் ஆகிற இடத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 72,806. அந்த 72,806 உடைச்சானா 72,543. இந்த ரெண்டு சப்போர்ட் போதும், ஓகேங்களா. அதையும் உடைச்சானா 72,251. அதாவது இது நம்ம கண்ட்ரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. யூஎஸ் ஜாப் டேட்டா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதனால் அங்கே இருக்கிற மார்க்கெட்லாம் இறங்கியிருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. அதனோட விளைவாக தான் நம்ம ஒரு 900 பாயிண்ட்டு 1000 பாயிண்ட் இறங்குறோம். பட் முழுக்க நம்மளோட காரணம் எதுவும் இல்லை. இதில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சானா தான் அப்போது நம்மளும் சேர்ந்து அடிபடுவோம். அப்போது இந்த சினாரியோவில் பார்த்தா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ரிவர்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க மாதிரி தோணுது, ஓகேங்களா. நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு இங்கே தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை கலர்லேயே இருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இதெல்லாம் ரெசிஸ்டண்ட், ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது கீழ் நோக்கி வந்தாலும் இன்ட்ராடே டைம் 3:30க்குள்ளே மார்க்கெட் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரியலாக அப்படி தான் தோணுது. இது சென்செக்ஸில் நடக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் வெயிட்டட் ஆவரேஜில் 23,368 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவல் க்ளோஸ் 23,368, வெயிட்டட் ஆவரேஜில் 366, 2 பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது. அது பரவாயில்ல. இப்போ இது மார்க்கெட்டில் 356 பாயிண்ட்டு டவுனுன்னு நமக்கு தெரியுது. 356 பாயிண்ட்டு டவுன்னா அப்போ இது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ இருக்கிற டேட்டா வச்சு பார்த்தா இங்கே தான் ஓப்பன் ஆகுது. 23,030 இருக்குது. இது இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட். இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரெஷரில் கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தால் அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் சொன்னேன் அந்த சைக்காலஜி நம்பர் 23,000. இந்த சைக்காலஜி நம்பர் 23,000 மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அதையும் உடைச்சிதுன்னா மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் அடுத்தது 22,920.
அதாவது 23,000 சப்போர்ட் எடுக்கலைன்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எப்போவுமே ஒரு சைக்காலஜி ரவுண்ட் நம்பரை மார்க்கெட் உடைக்கும் போது அங்கேருந்து 20-30 பாயிண்ட் கீழே விழ தான் செய்யும். இது நீங்கள் பல தடவை பார்த்துருந்தா உங்களுக்கு உன்னிப்பாக பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் நான் பார்த்த முக்கால்வாசி இந்த சைக்காலஜிக்கல் நம்பரை மார்க்கெட் உடைக்கும் போது அங்கேருந்து ஒரு 15-20 பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் நான் 23,000 போடாமல் 23,980 போட்டிருக்கேன். ஸோ இதை உடைச்சிதுன்னா 22,920. அதுக்கும் கீழே வந்ததுன்னா மார்க்கெட்டு இங்கே தான் வரும், 22,800 850. ஆனால் இந்த 22,800 மார்க்கெட் ஃபர்தராக உடைச்சிடுச்சு. இது ஒரு நாளில் இவ்வளோ தொலைவெல்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த 23,000 உடைச்சிடுச்சுன்னா அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக மார்க்கெட் 22,200 300ன்னு போன கடைசி லோ போச்சு பார்த்தீங்களா, அந்த லோவை போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நாளைக்கான சினாரியோ. ஒரே பச்சை கலராக இருக்குல்ல, இது இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, நான் வேணும்னா ரெசிஸ்டண்ட்டாக போகிறதுனாலும் போடுறேன். ஆனால் நான் போட்டுட்டேன்னா ஒரு வேளை மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிடுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் அதை பச்சை கலர்லேயே வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அதை சார்ட்டில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாம் ரெட்டாக மாற்றிங்க. நான் அப்படி தான் மாற்றிப்பேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஏன்னா கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா பச்சை கலராகவே இருக்குது, இது பாருங்கள் எத்தனை பச்சை கலர் இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெட்டாக மாற்றிங்க, இதெல்லாம் பச்சையிலே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்படி தான் மார்க்கெட் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, மார்க்கெட் அந்த யூஎஸ் பிரச்சனையால் ஒரு 400 பாயிண்ட்டோ இல்லை 1000 பாயிண்ட்டு சென்செக்ஸோ இறங்கினாலும் இன்ட்ராடே டைமில் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. நான் நிஜமாலுமே ஒரு கால் சைடை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இப்போ இருக்கிற டேட்டா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட டெப்த்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு என்னுடைய செட்டப்பில் ஒரு மார்க்கெட் ஒரு லோவை ஃபிக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நான் கால் சைடில் இருப்பேன் அப்படின்றத நான் ஒரு க்ளூவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இந்த ஆர்எஸ்சியில் பார்ப்போமே, ஆர்எஸ்ஐயே காணும், இங்கே இருக்குது. ஆர்எஸ்ஐயில் ஒன் டே கேண்டில் நம்ம வைப்போம். ஒன் டேயில் வச்சோம்னா அவன் 40 இருக்கான். ஸோ அவன் இன்னும் இந்த 30 25 வர்றதுக்கு டைம் இருக்குது. அப்போனா என்ன ஆகுனா, இந்த லோ இந்த ஆமாம், இந்த லோ வரத்துக்கு எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும். இப்போ நாளைக்கு இறங்குறான்னா அட்லீஸ்ட் 35 கிட்ட வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஒன் டே கேண்டிலில் ஆர்எஸ்ஐயில் 25-30 மார்க்கெட் டச் பண்ணும் போது, இதை பாருங்கள், இங்கெல்லாம் டச் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டில் பவுன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் 2 நாள் சேர்த்த மாதிரி இறங்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஒரே நாளில் கேப் டவுனாக கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் ஆக தான் செய்யும். அதை வச்சியும் சொல்கிறேன். ஓகேங்களா, டெக்னிக்கல் வச்சியும் சொல்கிறேன், இதை வச்சியும் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த டோட்டலாக இப்போது இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன், ரெட் லைனை விட்ருங்க, அது போகிறது கிடையாது. அப்போது இந்த ப்ளூவும் இந்த க்ரீன் லைனும் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, இது பியூர்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால எனக்கும் இந்த லைன்ஸ் சப்போர்ட் பண்ணும். நான் அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நம்ம மார்க்கெட் கிராஷ் ஓப்பனிங்கில் இருந்து எப்படி மார்க்கெட் விடுபடுது அப்படின்ற மாதிரி நம்ம இன்ட்ராடேயில் சந்திக்கலாம். நாளைக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் எல்லாருக்கும். என்னை பொறுத்தவரையும் எனக்கு அதிகப்படியான விருப்பம் என்னென்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ஜெயிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் நீங்கள் டெய்லியும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு நாளாவது நாளைக்காவது ஆப்ஷன்ஸ் பையர் ஜெயிக்கட்டுமே அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.